அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலேசியாவில் எல்லா இடத்துக்கும் போகணும், வேகமாகவும் போகணும், ஆனால் காசு கம்மியாக இருக்கணும். அது எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மலேசியா ஏர்போர்ட்லேருந்து KLIA டிரான்சிட்னு ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் புத்திரஜயாவுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா 10 வெள்ளி தான் வரும். நீங்கள் அது அவங்க கொண்டு வந்து எங்கே இறக்கி விடுவாங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. நீங்கள் அது வழியாக மேலே ஏறி இந்த MRT ஸ்டேஷனுக்கு வந்துடுவீங்க. இப்போ நான் இருக்கிற இடம் MRT ஸ்டேஷன். புரியுதா இல்லையா? நீங்கள் ஏன்டா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் பிடிச்சி போகலாம். ஆண்டா 2 மணி நேரம் ஆகும், 15 வெள்ளி தான் ஆகும். டிராஃபிக் ஆகணுச்சுன்னா 2.5 மணி நேரம் கூட ஆகலாம். சில நேரத்தில் பீக் டயத்தில் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது ஈஸியான மெத்தடு. இன்னொன்று எக்ஸ்பிரஸில் இருக்குது, அது வந்து 55 வெள்ளி. நேராக KL சென்டரில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அவ்வளோ காசு கொடுத்து போகிறவங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு காசு கம்மியாக இருக்கணுண்டா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே ஏர்போர்ட்டில் நீங்கள் ஈஸியாக ஏறி புத்திரஜயாவுக்கு டிக்கெட் எடுத்து இங்கே வந்துட்டிங்கன்னா, இங்கேருந்து போனோம்னா 15 வெள்ளிலேயே போயிடலாம். 14 வெள்ளி 80 காசு அழகாக போயிடலாம். 1 ஹவர்லேயே போயிடலாம். மலேசியா ஏர்போர்ட்லேருந்து KL சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்துக்கிற நேரம் 50 நிமிஷம் இருக்கும். இதே நம்ம வந்து இந்த ட்ரெயினில் போனால் 1 ஹவர் 10 மினிட்ஸில் நம்ம போய் சேர்ந்துடலாம் KLக்கு. இந்த இருக்குது பாருங்கள், புத்திரஜயா. நீங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து புத்திரஜயாவுக்கு வந்துட்டீங்க. கீழேருந்து மேலே ஏறினீங்கன்னா MRT ஸ்டேஷன். நீங்கள் MRT ஸ்டேஷன் வந்ததோடைய இந்த இடத்துல வந்து நீங்கள் டச்சுங்கோ கார்டு கேட்டு வாங்கிக்கலாம். டச்சுங்கோ கார்டு 20 வெள்ளி 30 வெள்ளி சொல்லுவாங்க. அதில் 10 வெள்ளி தான் கார்டுக்கு, பேலன்ஸ் 20 வெள்ளி வந்து உங்கள் கார்டில் இருக்கும். நண்பர்களே, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷனு லாஸ்ட்டு ஸ்டேஷனு. ஏர்போர்ட்லேருந்து புத்திரஜயா சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இது இருக்கிறது MRT ஸ்டேஷனு. இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. MRT ஸ்டேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நம்ம வந்து KLIA டிரான்சிட்டில் வந்திருப்போம். அந்த ட்ரெயின்லேருந்து இந்த MRT ஸ்டேஷன் புத்திரஜயா சென்ட்ரலுக்கு வந்து இறங்கிட்டு இந்த இருக்குது பாருங்கள், ஒரு ஊர் சைபர்ஜயா சிட்டி சென்ட்ரல் அடுத்தடுத்த ஸ்டாப்பிங். இப்போ இதில் கடைசி ஸ்டாப்பிங்கு அந்த இருக்குது பாருங்கள் மேலே டாப்பில். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு. இப்போ நம்ம எங்கே போகணுன்னா, புத்திரஜயா சென்ட்ரல்லேருந்து இந்த இருக்குது பாருங்கள் KLCCன்னு போட்டிருக்கா. இது வந்து எங்கே போகணுன்னா பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கு கொண்டு போய் இறக்கி விட்றோம். நம்ம அங்கேருந்து எப்படி எல்லா இடத்துக்கும் போகிறதுங்கிறத நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மாதிரி ரீச் பண்ணிங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, புத்திரஜயாவில் பிளாட்ஃபார்ம் 2ல் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ட்ரெயின் வந்து தவிர நம்ம இப்போ வந்து பெட்ரோனாஸ் ட்வின் டவர் KLCCன்னு போட்டிருக்கோம். இதில் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் போட்டிருக்கிற பேரையே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். KLCCன்னு போட்டிருக்கோம், அந்த ஸ்டாப்பில் இறங்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். இப்போ டைம் கரெக்டாக வந்து 8:52. இப்போ நம்ம ட்ரெயினில் ஏற போகிறோம். எத்தனை மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துங்க. இந்த பாருங்கள், இப்போ ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ இதே மாதிரி தான் காட்டும். இந்த இருக்குது பாருங்கள் அந்த ரூட்டு மேப்பு. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா அந்த கடைசியில் இருக்கும். புத்திரஜயா சென்ட்ரலில் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டாப்பு அடுத்து வந்து புத்திரஜயா சிட்டி சென்ட்ரல்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து புத்திரஜயா சைபர்ஜயா அல்ட்ரா அப்படின்ட்டு ஒரு இடமா மாறி போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இறங்கணுமோ அந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். நம்ம இப்போ எந்த ஸ்டாப்பில் இறங்கணுன்னா இந்த இருக்குது பாருங்கள் KLCCன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஸ்டாப்பில் இறங்கணும். அந்த ஸ்டாப்பில் இறங்கினா மலேசியாவில் அந்த ட்வின் டவர் இருக்கும் தெரியுமா, ரெட்டை கோபுரம், அந்த இடத்துக்கு ஈஸியாக போய் இறங்கிடலாம். இதேமாதிரி இந்த இருக்குது பாருங்கள் சிட்டி சைபர்ஜயா சிட்டி சென்ட்ரல். இப்போ இந்த இடத்துல இறங்கணுன்னா இதேமாரி காட்டும். ஒரு இடத்துக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டிஸ்பிளேயில் டைரெக்டாக காட்டும். அழகாக நம்ம இந்த இடத்துல ஸ்டாப்பில் இறங்கணுன்னா இந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். இருங்க. அதே போல் இந்த இருக்குது பாருங்கள் துன் ரஜாக் எக்ஸ்சேஞ்ச் சாம்சங் கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு பெரிய மால். TREன்னுவாங்க, TRXன்னுவாங்க. அந்த மாலில் போய் நீங்கள் வேண்டாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அது நம்ம போக 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 அது இதேமாரி காட்டும். நம்ம இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் போகணும், அடுத்த ஸ்டாப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு. நீங்கள் அதில் டிஸ்பிளேலையும் காட்டும், மைக்லேயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இறங்கணுமோ அந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். KLCCயில் இறங்க போகிறோம். இந்த வந்துட்டு பாருங்கள் KLCCயில் இறங்க போகிறோம். இப்போ பார்த்துங்க. நம்ம
ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. இப்போ கேஎல்சிசியில் இருக்கோம். இப்போ நம்ம அங்கேருந்து எப்படி எல்லா இடத்துக்கு போகிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இறங்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த புத்துரஜயா பிளாட்ஃபார்ம் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி சைடில் இந்த இருக்குது பாருங்கள், அந்த போகிறோம் பாருங்கள். இந்த இடத்த பார்த்துங்க. இந்த இடத்துல இந்த போட்டிருக்கு பாருங்கள். இப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஏறி போகணும். கீழேருந்து மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த வழியாக போகணுன்னா, இந்த இடத்துல வந்து ஏபிசின்னு இருக்குது. இப்போ நம்ம எந்த டோர் வழியாக வெளியே போகணுன்னா, இங்கேருந்து டேரெக்டாக வெளியே வந்து தர இந்த இருக்குது பாருங்கள், பி டோர் வழியாக வெளியே ஆகிடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை ஜூம் பண்ணி. இந்த பார்த்தீங்களா, பி டோர் வழியாக வெளியே போகணும். இந்த வெளியே ஆகும்போது இந்த இடத்துல வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வச்ச ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு இங்கே பாருங்கள், பி டோர், பின் டு பின்னு போட்டிருக்காங்களா, இந்த வழியாக நம்ம வெளியாகணும். ஏண்டா 3 வழி இருக்குது, ஏபிசின்ட்டு. இந்த 3 வழியில் நீங்கள் வெளியே பி வழியை விட்டுட்டு வேறு வழியில் போனீங்கன்னா சுற்றிக்கிட்டு போகணும். இந்த வழி ஷார்ட்கட். இந்த இடத்துல இந்த பின் டு பின்னு போட்டிருக்கா, வே அவுட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி மறுபடியும் இது மேலே ஏறணும். இந்த இடத்துக்கு வந்தாச்சு, பின் டு பிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இதுலேயே ஸ்ட்ரெயிட் ரோடு, வேறு நீங்கள் எங்கேயுமே வளைய வேணாம், எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை. இதிலே ஸ்ட்ரெயிட் ரோடு, அந்த தெரியுது பாருங்கள், பெட்ரோனாஸ் ட்வின் டவர், அதை நோக்கி நேராக போக போகிறீங்க. வேறு எந்த இடத்துல நீங்கள் வளைய தேவையில்லை. அழகாக நேர் ரோடு, நேராக போனீங்கன்னா போயிடலாம். இந்த இருக்கு பாருங்கள். இப்போ வந்தாச்சு. அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நடந்து வந்தால் இந்த பள்ளி வரும். பள்ளியில் வந்து நம்ம கை கால்லாம் கழுவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். அங்கேருந்து எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு, நீங்கள் எங்கேயுமே ரைட்டு லெஃப்ட்லாம் வளைய தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வர போகிறீங்க, இந்த இடத்த பார்க்க போகிறீங்க. அதுக்கு பக்கத்துலேயே பின்னாடியே இருக்குது பெட்ரோனாஸ் ட்வின் டவர். பார்த்தீங்களா, சொல்ல மறந்துட்டேன். ட்ரெயினில் பார்த்தீங்களா இல்லையா, 40 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டான். 9:35க்கு இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். 8:58க்கு அங்கே ட்ரெயினில் ஏறணும். கரெக்டாக 9:35க்கு இங்கே வந்து இறக்கி விட்டான்ல. பள்ளியில் கை காலெலாம் கழுவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரே ஒரு லெஃப்ட்டு பார்த்தோம்னா கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் பெட்ரோனாஸ் ட்வின் டவர். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கு மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த இடத்துக்கு உள்ளாக்க நுழையிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தையே நம்ம பார்த்துட்டு இங்கே போகிறது நம்மளுக்கு நல்லது. இந்த பாருங்கள், நேராக அந்த இருக்குது பாருங்கள், ஒரு கோல்டு கலரில் ஒரு பப்ளிக் பேங்க்கு பில்டிங் உங்களுக்கு தெரியும். இதை ஜூம் பண்ணி கட்டுறேன், பப்ளிக் பேங்க்கு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு இருக்குது, அழகான பிரிட்ஜு. அது காலையில் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டில் லைட்லாம் போட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நம்ம இப்போ எப்படி போகிறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். நீங்கள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் நீங்கள் பார்த்து கண்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம அந்த பில்டிங்க்கு போக போகிறோம். ரோடை கிராஸ் ஆகிப்போம் அந்த இடத்துக்கு. ரோடை கிராஸ் ஆகிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ட்வின் டவர்லேருந்து ரோடு கிராஸ் ஆகி இப்போ பப்ளிக் பேங்க் பில்டிங்க்கு வந்தாச்சு. இந்த பப்ளிக் பேங்க் பில்டிங்லேருந்து இந்த தெரியுது பாருங்கள், அந்த கல்லுகள்லாம் இருக்குது பார்த்தீங்க, அதை நல்லா நான் பார்த்து வச்சிங்க. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு இந்த பக்கம் அந்த பிரிட்ஜு நேம் தெரிஞ்சிச்சு பாருங்கள், சோலோமான்னு போட்டிருக்கா. அதை நோக்கி இப்போ நம்ம போக போகிறோம். அந்த பிரிட்ஜு பார்த்துட்டு திருப்பி அகெயின் ரிட்டர்ன் வந்துடலாம். அந்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு, என்ட்ரன்ஸுக்கு. அந்த வழி இந்த இருக்குது ஸ்ட்ரைட்டு, இதில் நேராக போனால் அந்த பிரிட்ஜு பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. இந்த பிரிட்ஜுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அந்த பிரிட்ஜை இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அதே போல் முக்கியமான ஸ்பாட்டு சொல்கிறேன், அந்த ஸ்பாட்டில் நின்று மறக்காமல் ஃபோட்டோ எடுத்துங்க. ஏன்னா 3 இடமும் கவர் ஆகும். இந்த பிரிட்ஜு, அடுத்து அந்த பப்ளிக் பேங்க்கு, அந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர். ஏண்டா அது நைட்டில் பார்க்கும்போது ஒரு சில்வருக்கு நடுவில் கோல்டு கலர் பில்டிங் இருக்கிற மாதிரி
சூப்பராக இருக்கும். நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல்லையும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தான் இந்த பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இதே நைட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி இது மாதிரி இருக்கும். அப்படியே இந்த இடம் தான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டில் நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அழகாக. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. இது தெரியாதால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த இடத்த பார்க்காம போயிடுவாங்க. அதனால தான் இப்போ வீடியோலாம் தெளிவாக நான் புரிகிற மாதிரி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் தான் மன்னிச்சிங்க. வந்து பாலத்தை ரசிச்சுட்டு அப்படியே ரோடு கிராஸ் ஆகி திருப்பி இந்த பக்கம் வரோம். இந்த பக்கம் வந்த தூரம் அந்த தெரியுது பாருங்கள், அந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லோகோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். இந்த தெரியுது பாருங்கள் அந்த இடம். இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் மாடி பஸ்ஸு வேண்டாம் ஏறலாம். ஆண்டா வந்து காசு கூட, அது ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியாது, வேஸ்ட்டு. அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதேமாரி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க 10 வெள்ளி கேட்பாங்க. அழகாக எல்லா இடத்தையும் சுற்றி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. இதிலே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல புக்கிட் பின்தாங் போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கும். ஃப்ரீ பஸ்ஸு நம்ம ஏறிக்கலாம், காசுலாம் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாக ஏறி நீங்கள் போய்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரெயிட்டாக போனால் எல்ஆர்டி ஸ்டேஷன்னு கீழே இருக்கும். நான் அந்த காட்டுறேன். இந்த லைன்லேருந்து நேராக வந்தோன்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள் எல்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து இருக்கும். இந்த போட்டிருக்கு பாருங்கள், இந்த எல்ஆர்டி ஸ்டேஷன் வழியாக அப்புறமேல நான் எங்கெங்கே போகிறதுன்ட்டு நான் சொல்கிறேன். எப்படி போகிறதுங்கிறதும் இன்ஷால்லா காட்டுறேன். முதல் நம்ம வந்து இந்த பெட்ரோனாஸ் ஒரு பிரிட்ஜு, சென்ட்ரலில் ஒரு பிரிட்ஜுக்கு போகுது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு எப்படி டிக்கெட் வாங்குறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். ஹாய் நண்பர்களே, திருப்பி அதே இடத்துக்கே ஸ்பாட்டுக்கே வந்துவிட்டோம். பெட்ரோனாஸ் ட்வின் டவர் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை பார்த்தாச்சு. அந்த பிரிட்ஜிலேருந்தே ரோடு கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தெரியுது பாருங்கள், அந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா புக்கிட் பின்தாங் பஸ்ஸு வரும். நீங்கள் வேண்டாம் ஏறி போய்க்கலாம். அது பக்கத்துலேயே எல்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து எங்கெங்கே போகலாங்கிறதையும் நான் இன்ஷால்லா அப்புறமேல காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, அந்த சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு எங்கே டிக்கெட்டு வாங்கணுங்கிறது பல பேருக்கு தெரியாது. நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த இதுலேருந்து இந்த தண்ணி ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், இதுலேயே ஸ்ட்ரெயிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே நுழைஞ்சாச்சு. இப்போ உள்ளே நுழைஞ்ச தர இந்த இடத்துல அந்த காரை வந்து இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயே இங்கே பாருங்கள், இந்த சைடு கிராஸ் ஆக்குனீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்குகிற இடம் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட் கலர் இது இருக்கா, இந்த போகிறேன். இதிலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஸ்கை பிரிட்ஜுன்னு போட்டிருக்கு பாருங்கள், ஸ்கை பிரிட்ஜுன்னு போட்டிருக்கல, ஸ்கை பிரிட்ஜுக்கு இந்த இருங்க, இந்த இடத்துல கீழே இருக்குது. இந்த இப்படி போகணும், கீழே வந்தாச்சு. இப்போ டிக்கெட்டு விலை எவ்வளோங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த இருக்குது அதாவது டிக்கெட் ப்ரைஸு ஃபாரினர்ஸுக்கு வந்து 98 வெள்ளி, சில்ட்ரன்ஸுக்கு 50 வெள்ளி, சீனியர் சிட்டிசனுக்கு 50 வெள்ளி, மலேசியாக்காரவங்களாம் இருந்தாங்கன்னா 35 வெள்ளி, 17 வெள்ளி. சரி, இந்த இடத்தையும் கண்டு ரசிச்சிரும், பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போகலாம். ஆனால் நம்ம போடுற வீடியோ ஒரு 50 பேர் தான் பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு இந்த வியூவர்ஸ் ஒரு 3000 பேர் பார்த்தாங்கன்னா எதிர்காலத்தில் நாங்கள் கூட்டிகிட்டு போய் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்பொழுதைக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த 2 பக்கத்துலேயும் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம், அங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, இந்த இடத்துலேருந்தே பக்கத்தில் கேஎல்சிசி அக்வாரியத்துக்கு போகிறோம். அது எப்படி போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். என்ட்ரன்ஸ்க்கே வந்தாச்சு. அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும்.
ஓகே நண்பர்களே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்த தவிர இங்கே வந்து இந்த பார்க் இருக்கும். இந்த வாட்டர் டான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இங்கே எப்படி அழகாக இருக்கும், நீங்கள் அப்புறமேல வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம எப்படி போகிறது, அக்வேரியம் எப்படி போகிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதிலே ஸ்ட்ரெயிட் ரோடாக போனீங்கன்னா அக்வேரியம் போயிடலாம். ஏன்டா நிறைய பேருக்கு தெரியாதால இங்கேருந்து கிராப் பிடிச்சி போவாங்க. கிராப் பிடிச்சி போனால் ஒரு ஆளுக்கு 20 வெள்ளி வாங்குவான். ஏன்னா நம்ம இந்த இடத்த ரசித்த மாதிரியாகவும் இருக்கும், அப்படியே அந்த இடத்துக்கு போயிடலாம். நீங்கள் இந்த ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இப்படியே சுற்றி வேணாலும் போகலாம். இல்லைன்னா நம்ம அக்வேரியம் போகிறோம் அப்படி சாயந்தரம் வந்து நைட்டு ஒரு 7 மணி ஒரு 8 மணிக்கு இங்கே வந்து லைட்லாம் போட்டு அந்த வாட்டர் டான்ஸு நல்லாயிருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும். இப்போ அக்வேரியம் போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டு, நான் அது எப்படி போகிறதுங்கிறத இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளாக்க வந்தாச்சு. இதுலேயே ஸ்ட்ரெயிட்டு. இப்போ அப்படியே உள்ளாக்க வந்தாச்சு. பார்க்லேருந்து உள்ளாக்க வந்து இந்த டவருக்குள்ளே பில்டிங்குள்ளே போயிட்டு இதிலே ஸ்ட்ரைட்டாக போகணும். இதே நம்ம கிராப்பில் பிடிச்சி வந்தோம்னு வச்சுங்களேன், சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த 20 வெள்ளி வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம அழகாக பார்க்க ரசித்த மாதிரியாகவும் இருக்கும், அழகாக இப்படி ஷார்ட்கட்டாக வந்துடலாம். ஒரு இடத்த பார்த்து ரசிச்சுடுறது, இன்னும் ஒரு 100 மீட்டர் நடந்தால் அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி நான் சிம்பிளாக தான் இதை பிளான் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நம்ம கிராப் பிடிச்சி போய்கிட்டே இருந்தோம்னா அதிக காசு செலவாகும். ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸு லிஃப்ட்டு இருக்கும். நம்ம இது வழியாகவே இறங்கிடலாம். நம்ம அதுலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னு வச்சுக்கோங்க, அக்வேரியத்துக்கு போயிடலாம். வாங்க அக்வேரியத்துக்கு பார்த்துருவோம். இதை வந்தாச்சு அக்வேரியம். இது வந்து வெளியே வர வழி. மெயின் என்ட்ரன்ஸு இந்த இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் போயாச்சு. சரியான கூட்டமாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு போகிறதா இருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆளுக்கு 75 வெள்ளி. வெளிநாட்டுக்காரங்களுக்கு. குழந்தைங்க வந்தால் 52 வெள்ளி. இந்த ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ அக்வேரியம் இருக்கிற இடத்த பார்த்தாச்சு. இப்போ அக்வேரியத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த பின்னாடி வழியாக திருப்பி முன்னாடியே வந்துருங்க என்ட்ரன்ஸுக்கு. இந்த இடத்துக்கு திருப்பி இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கமாக மேலே ஏறணும். மேலே போனால் அடுத்தது எங்கே போகலாங்கிறது. இன்னொன்று வந்து மலேசியாவில் வந்து ஒரு இடம் இருக்குது, கிராஃப்ட்டு சிறு தொழில், அந்த கைவினை பொருட்கள்லாம் உள்ள இடம். அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அக்வேரியம் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் நம்ம நிற்கிறோம். நம்ம இப்போ அதுலேருந்து இங்கே தெரியுது பாருங்கள், HSB பேங்க்குன்னு ஒன்று பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த திசையில் நம்ம போக வேண்டியது தான். இப்போ போனோம்னா அந்த இடத்துல வந்து இந்த மலேசியாவில் வந்து கைத்தறி பொருட்கள்லாம் இருக்குல்ல, அங்கே ஒரு கிராஃப்ட்டு இது ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. வாங்க அதையும் போய் பார்த்துருவோம். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நடக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அந்த சைட்லேயே ஸ்ட்ரைட்டே அப்படியே நடந்து போனோம்னா ஒரு 150 மீட்ரு நம்ம நடந்து போயினோம்னா அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து நீங்கள் கிராப் புக் பண்ணாலே ஒரு 10 வெள்ளி போடுவோம். இந்த டிராஃபிக்கில் சில நேரத்தில் மாட்டிப்போம். அதுக்கு நம்ம இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான், அழகாக நடந்து போயிடலாம். இப்போ அக்வேரியத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தால் இந்த போர்டை பார்ப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் கிராஃப்ட். அந்த ரோடு தெரியுது பார்த்திங்களா, அந்த வழியாக நம்ம உள்ளாக்கு போவோம். உள்ளேருந்து
இப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. இந்த தெரியுது பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் கிராஃப்ட். அந்த பக்கம் போகணும். நம்ம இப்போ அந்த பக்கம் போயிடுவோம். இப்போ நம்ம வந்தாச்சு வெல்கம் காம்ப்ளெக்ஸ் கிராஃப்ட். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் கிராஃப்டை பார்த்துட்டு திருப்பி அதே ரிட்டர்ன்லேயே திருப்பி வந்தோன்னு வச்சுங்களேன். திருப்பி எங்கே வரோன்னா பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கே திருப்பி வரணும். இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்கன்னா இதேமாரி வரும். இந்த சைடில் இப்படி இந்த போர்டை பார்த்துட்டு இப்படி திரும்பினீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போயிடலாம். பார்க்குக்குள்ளே பெட்ரோனாஸ் ட்வின் டவர் பார்க்குக்குள்ளே நம்ம உள்ளாக்க போயிடலாம். திருப்பி நம்ம பார்க்குக்குள்ளே வந்தாச்சு. பெட்ரோனாஸ் ட்வின் டவர் பார்க்குக்குள்ளே வந்தாச்சு. நம்ம திருப்பி அதே மாதிரியாவே இந்த பில்டிங் உள்ளாக்க வந்துடணும். ஏன்டா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, அதனால் ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் வந்து இதில் ஏர்கோன்லேயே பில்டிங் உள்ளே பூந்து அந்த சைடாக வெளியே வந்துடலாம். கார்டனுக்குள்ளே பார்க்குக்குள்ளே சுற்றி வரணுன்னா சுற்றி வரலாம். இந்த வெயில் அடிக்கிறதால நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டில் பூந்து இப்படி போயிடுவோம். நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியில் திருப்பி ரிட்டன் போகிறோம். ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல கீழே வந்து அக்வேரியத்துக்கு வளைஞ்சி கீழே இறங்கி போயிருப்போம். நம்ம இப்போ இப்படி இந்த பக்கமாக சுற்றி இப்படி வரோம். கீழே இறங்கியிருப்போம். இப்போ நம்ம இப்படியே வெளியே இறங்கிடுவோம். இப்போ நம்ம வெளியே ஆயாச்சு, புரியுதுல்ல? திருப்பி நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம எந்த இடத்துக்கு பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கு முன்னாடியே போகிறோம். அங்கேருந்து கேஎல் டவருக்கு எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். கேஎல் டவருக்கு நீங்கள் இங்கேருந்து போகிறதா இருந்தால் நான் ஷார்ட் ரூட்டு சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஈஸியாக போயிடலாம். இல்லைனா நீங்கள் கிராப் பிடிச்சி போகிறதா இருந்தால் 20 வெளியே போடுவோம். சரியான வெயில் அடிக்குது. இப்போ பார்த்துங்க, அந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கு பக்கத்தில் இந்த வாட்டர் டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாட்டர் டான்ஸ்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆர்ச்சை நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த ஆர்ச்சிலேருந்து நான் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சதோடைய இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஒரு இலை வடிவத்தை வந்து கல்லிலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற ரூட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, அந்த இலை இது இருக்குது. நம்ம இலையிலேயே இங்கே பாருங்கள், அதுலேயே ஸ்ட்ரெயிட் நம்ம இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். அந்த இலை சொன்னோன்னா அந்த இலையிலேருந்து நீங்கள் ரைட் சைடு கட்டாகி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரோலக்ஸ் வாட்சி கம்பெனி இருக்கும். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோடு போகும். காரு, பஸ்லாம், டாக்ஸிலாம் நிற்கும். இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா 20 வெள்ளி சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு இங்கேருந்து நடந்து போனீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம அழகாக ஒரு 100 மீட்ரு நடந்து போனோம்னா கேஎல் டவருக்கு போயிடலாம். இந்த ரோலக்ஸ் கம்பெனிலேருந்து ஷாப்லேருந்து டேரெக்டாக இப்படி திரும்பினது வேகத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் ரோடு போகுது பாருங்கள். அந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே நேராக நடந்தால் போதும், வேறு எங்கேயுமே வளைய தேவையில்லை. நான் இப்போ கேட்டேன் டாக்ஸிக்காரங்கிட்ட, 30 வெள்ளி சொல்கிறாங்க. இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 30 வெள்ளியும். இங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா ட்வின் டவர்லேருந்து கேஎல் டவருக்கு நடந்து வந்துடலாம். 150 மீட்ரு இருக்கும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீ சர்வீஸு வண்டி இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு மலை ஏறணுன்னு அவசியம் கிடையாது. அழகாக இந்த வண்டியில் ஏறி போய்க்கலாம். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்கேருந்து மேலே வேன் போவோம். நம்ம அழகாக இவங்கள்ட்ட கேட்டு ஏறி உட்காந்துக்கலாம். இப்போ இந்த கேஎல் டவர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த க்ரீன் மேட்டு இருக்கும். அந்த மேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு எக்கோ பார்க் இந்த இருக்குது. இதுக்குள்ளே வந்து பழமையான மரங்கள்லாம் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இந்த கேஎல் டவரில் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ ஏதோ நான் தான் சொன்னேன்னு அந்த இடத்துல ஏதோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதேமாரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறதால இப்போ எதுவும் அங்கே போய் பார்க்க முடியல. இப்போ நிறைய இடம் வந்து க்ளோஸில் இருக்குது. மினி ஜூ, XD தேட்டரு, அடுத்து இந்த ஸ்லைட் அண்ட் டவுன் எல்லாமே தலைகீழே இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்குது. இன்ஷால்லாம் நீங்கள் வரும்போது இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். ஆண்டா அதெல்லாம் இங்கே இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வரும்போது இன்ஷால்லா ஓப்பன் பண்ணிடுவாங்க.
ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம திருப்பி கேஎல் டவர்லேருந்து ட்வின் டவருக்கே திருப்பி ரிட்டன் வந்தாச்சு. இந்த இருக்குது பஸ் ஸ்டாண்டு. இந்த இருக்குது பாருங்கள், புக்கிட் பின்தாங் போகிற பஸ்ஸு. இங்கே இருக்குது எல்ஆர்டி ஸ்டேஷன். இப்போ நம்ம எல்ஆர்டி ஸ்டேஷன் வழியாக அடுத்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். பார்த்துங்க நல்லா, அந்த ட்வின் டவருக்கு கீழே எல்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது. இப்போ அது வழியாக போக போகிறோம். அந்த எல்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து உள்ளாக்க வந்தீங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அடுத்தது மஸ்ஜித் ஜாமியாவுக்கு போனீங்கன்னா இந்த மலேசியாவில் உள்ள லூலு, அனிஃபா அதே மாதிரி உள்ள பெரிய காம்ப்ளெக்ஸுக்கெலாம் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நிறையா தமிழர்கள் வாழும் இடங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லூலு இருக்குது, அனிஃபா இருக்குது, மஜ்ஜி இந்தியா இருக்குது. மஜ்ஜி ஜாமியாங்கிறது ஒரு பள்ளி, அதே போல் மஜ்ஜி இந்தியாங்கிறது ஒரு பள்ளி. பாருங்கள், பசார் சினி. இந்த ஸ்டேஷன்லேருந்து மலேசியா மெர்டேக்கா 118க்கு ஈஸியாக போயிடலாம். இந்த ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி நேரடியாக போனீங்கன்னா மெர்டேக்கா 118. ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேஎல் டவர்லேருந்து பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கு வந்தோம். அங்கேருந்து எல்ஆர்டி ஸ்டேஷன் பிடிச்சி நம்ம எந்த ஸ்டேஷனில் இருந்தோன்னா இந்த இருக்குது பாருங்கள், கேஎல்சிசியில் இருந்தோம். கேஎல்சிசிலேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கேஎல் சென்ட்ரல். கேஎல் சென்ட்ரல்லேருந்து இப்போ நம்ம எப்படி போகிறது அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இங்கேருந்து எந்தெந்த ஸ்டேஷன் மாறி போகலாம், எந்தெந்த இடத்துக்கு அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். அதே ஸ்டேஷனில் அதே நம்ம வந்த ட்ரெயின்லேயே எல்ஆர்டியில் இந்த இருக்கு பாருங்கள், வங்சா மாஜுன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு நீங்கள் எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஜூ நகராக்கு பஸ் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து ஜூ நகராக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கேஎல் டவர்லேருந்து பெட்ரோனாஸ் ட்வின் டவருக்கு வந்தோம். ட்வின் டவரில் எல்ஆர்டி ஸ்டேஷனை பிடிச்சி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேஎல் சென்ட்ரல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இருக்குது பாருங்கள், கேஎல் சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். நம்ம இருந்த இடம் கேஎல்சிசி, அங்கேருந்து நம்ம எங்கே வந்துட்டோம், கேஎல் சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். கேஎல் சென்ட்ரலில் 5 வகையான ட்ரெயின் இருக்குது. இப்போ நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இங்கே வந்தாச்சு. நம்ம அங்கேருந்து இங்கே வந்ததோட இந்த இருக்குது பாருங்கள், எல்ஆர்டி ஸ்டேஷன் இந்த இருக்கா, கேஎல் சென்ட்ரல். அதுக்கு பக்கத்துலேயே இந்த இருக்குது பாருங்கள், கேஎல்ஐஏ ட்ரென்சிட் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா இங்கேருந்தே போய்க்கலாம். இந்த ட்ரெயின் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும். சரி, அதே போல் அதுக்கு பக்கத்தில் அந்த இருக்குது பாருங்கள், கேடிஎம்னு ஒன்று அந்த இருக்குது பாருங்கள், கேடிஎம்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போகலாம், பத்திகே அங்கே போகலாம். சரி, இப்போ நம்ம அடுத்தது நம்ம இங்கே என்ன இருக்குன்னா, இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் போகிறேன். இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த பார்த்துங்க, ஏன்னா இந்த சில இடங்கள்லாம் மாறாது, அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகலாம், கேடிஎம். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா மைனியூஸுக்கு பக்கத்தில் அந்த இதேமாதிரி இருக்கும் பார்த்துங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். இது எங்கே போகும்னா, மலேசியாவில் மியூசியம் ஒன்று இருக்குது, மியூசியம் நெக்ராண்ட், அந்த இடத்துக்கு போகும். அது எப்படி போகிறதுங்கிறத இப்போ பார்த்துவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கேருந்து அந்த மைனியூஸுக்கு வந்துடுங்க. அதுலேருந்து இப்படியே இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸை பார்ப்பீங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸுக்கு போகாமல் அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள், எம்ஆர்டி அப்படின்னு போட்டிருக்கா. இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறீங்க. சொன்ன வழியிலே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, கேஎல் சென்ட்ரல் கோலாலம்பூர்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துலையே இங்கே பாருங்கள், எம்ஆர்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இது மேலே ஏறணும். இது மேலே ஏறி பி பிளாக்கு ஒன்று இருக்கும். பி டோரு வழியாக போனோம்னா மியூசியம் நெகராக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், கீழேருந்து நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம மியூசியம் நெகராக்கு போகிறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுலேயே இங்கே பாருங்கள், இப்படி சைன் போர்டு போட்டிருக்கோம். பாருங்கள், வெல்கம் டு மியூசியம் நெகரா. நம்ம கேஎல் சென்ட்ரல்லையே தான் இருக்குது இந்த ஸ்டேஷனும். இது எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு மாறணும். இந்த ஸ்டேஷன் பேர் மியூசியம் நெகரா ஸ்டேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதுக்கு கீழே இறங்கணும்.
வந்து திருப்பி கீழே வந்திருப்போம். திருப்பி இங்கே பாருங்கள், மறுபடியும் அகெயின் கீழே போகணும். அதுலேயே நம்ம கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருந்தால் மறுபடியும் இந்த போர்டை பார்ப்பீங்க இந்த டிவியில், மியூசியம் நிகரா ஸ்டேஷன். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அந்த பி டோர்னு போட்டிருக்கும் பாருங்கள், நான் அந்த காட்டுறேன். அந்த போட்டிருக்கு பாருங்கள், பின் டு பி மியூசியம் நிகரா. ஆல்ரெடி மியூசியம் நிகராவை நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கமே போயிடலாம். ஏன்டா நீங்கள் டாக்ஸி பிடிச்சி போனீங்கன்னா அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு 20 வெள்ளி வாங்கிடுவாங்க. நம்ம ஈஸியாக அப்படியே நடந்தே போயிடலாம். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு போய் இது விட்டுரும். இந்த வழியாக நீங்கள் இதை தாண்டி வெளியே போனதோடைய வெளியே மியூசியம் நிகரா மெயின் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். இப்போ மியூசியம் நிகரா பார்த்தாச்சு. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே வழியாகவே எப்படி நம்ம போனோமோ அதே வழியாகவே திருப்பி நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி கேஎல் சென்ட்ரலுக்கே வந்துட்டீங்க. இந்த இருக்குது பாருங்கள், கேஎல் சென்ட்ரலுக்கே வந்தாச்சு. திருப்பி நம்ம உள்ளாக்க நுழைய போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது எந்த ட்ரெயின் மூலியமாக எந்த இடத்துக்கு போகலான்னா, இந்த இருக்குது பாருங்கள், மோனோரியல் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். மோனோரியல் இந்த இருக்குது பாருங்கள், கடையெல்லாம் இந்த இருக்குது. இந்த கடையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் நீங்கள். இந்த போகுது பாருங்கள், மோனோரியல் அப்படின்னு போட்டிருக்கா. கேடிஎம்னு ஒரு ட்ரெயின் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எந்த வழியாக போகிறோன்னா, மோனோரியல் ட்ரெயின் வழியாக அந்த இடத்துல ஒரு முக்கியமான சீன கோவில் இருக்குது, ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இருக்குது பாருங்கள், கேஎல் சென்ட்ரல் என்கொயரி இடம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, கேடிஎம். இந்த இடத்துல பத்தி கேஃப்க்கு போகலாம். நீங்கள் ரவாங்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். இதுக்கு பாருங்கள், ஒன்று. அடுத்தது பக்கத்துலேயே எல்ஆர்டி ஸ்டேஷனு, அதுக்கு பக்கத்தில் 3 கேடிஎம்மு. இப்போ நம்ம போனோம்ல மியூசியம் நிகரா, அது வந்து எம்ஆர்டி ஸ்டேஷனு, அது 4. இந்த ஃபஸ்ட்டுலேயே இந்த இருக்குது பாருங்கள், வெல்கம் டு நியூ சென்ட்ரல்னு போட்டிருக்கா. இது ஒன்று 5 ஸ்டேஷன். இப்போ இது எங்கே போகும்னா, சைனீஸ் கோவிலுக்கு போகும். அது எந்த ஸ்டாப்பில் இறங்கி எப்படி சைனீஸ் கோவிலுக்கு போகிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். மோனோரியல் ரயிலில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இப்போ இந்த பாருங்கள், என்யூ சென்ட்ரல்னு போட்டிருக்கா பாருங்கள். இப்போ அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள், என்யூ சென்ட்ரல்னு போட்டிருக்கா. இப்போ அதுலேயே ஸ்ட்ரைட்டாக இப்போ போக போகிறோம். அதுலேயே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த போட்டிருக்கு பாருங்கள், மோனோரியல் அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ நம்ம நேராக போவோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த மோனோரியல் ட்ரெயின் மூலிமா துன் சம்பத்தன் இது ட்ரெயினை பிடிச்சி தான் நம்ம அந்த சைனீஸ் கோவிலுக்கு போகணும். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏறி இந்த வரணும். நியூன் வெல்கம்னு போட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த துன் சம்பத் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். இந்த போட்டிருக்கு பாருங்கள், இந்த பக்கம் போகணும், மோனோரியல் துன் சம்பத். நம்ம கேஎல் சென்ட்ரல்லையே தான் இருக்குது இந்த ட்ரெயின் போகிற வேயும். ரேட்டு பார்த்தீங்களா, இந்த போட்டிருக்கு பாருங்கள். நம்ம கார்டு யூஸ் பண்ணால் 1 வெள்ளி 20 காசு, டிக்கெட் எடுத்து போனால் 1.30. அந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஏரியாச்சு. இப்போ கேஎல் சென்ட்ரல்லேருந்து நம்ம இந்த ஸ்டாப்பு இறங்க போகிறோம், துன் சம்பத்தன். ஓகே, இப்போ கேஎல் சென்ட்ரல்லேருந்து மோனோரியல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம கேஎல் சென்ட்ரல்லேருந்து இங்கே வந்தாச்சு, துன் சம்பத்து. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி இந்த பக்கம் வந்ததோட இங்கே பாருங்கள், எக்ஸிட்டுன்னு போர்டு போட்டிருக்கோம். இந்த சைடாக கீழே இறங்கிடணும். இப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியாயாச்சு. வெளியானதுக்கு பிறகு அந்த தெரியுது பார்த்தீங்களா பாலம், இந்த பாலத்து வழியாக அந்த ரோடை கிராஸ் ஆகுனா கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த புத்த கோயிலுக்கு போயிடலாம். ஹாய் நண்பர்களே, இப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாலத்தை மூலிமா கடந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கமாக நேராக நடந்து போகணும். ஒரு 200 மீட்டர் இருக்கும். அந்த ஸ்டேஷன்லேருந்து துன் சம்பத் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அந்த பிரிட்ஜ் வழியாக வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒரு மலை மாதிரி ஏறுற மாதிரி இருக்குது. ஏற முடியாதவங்க கிரேப் பிடிச்சி வந்துருங்க, 5 வெள்ளி 6 வெள்ளி வரும். இல்லை என்னால் நடந்து வந்துட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். இந்த தான் இருக்குது. இதான் வந்தாச்சு அந்த இடத்துக்கு, சீன கோவில். இப்போ நம்ம அந்த சைனீஸ் கோயில், அழகான சைனீஸ் கோயிலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். செம சூப்பராக இருக்குது.
வாங்க அடுத்தது வேறு இடத்த நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சிங்க, நான் வீடியோ போடுறேன். இந்த இடத்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டு ரசிக்கலாம். இப்போ சைனீஸ் கோயிலை பார்த்துட்டு திருப்பி அதே ஸ்டேஷனுக்கு நம்ம வரோம். இந்த இருக்குது பாருங்கள், துன் சம்பத்தன். அதே ஸ்டேஷனுக்கு நம்ம திருப்பி வந்துட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் எங்கே போகிறோம்னா கேஎல் சென்ட்ரலுக்கு போகிறோம். ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி மறுபடியும் நம்ம கேஎல் சென்ட்ரலுக்கே போகிறோம். வெல்கம் டு நியூ சென்ட்ரல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் சைனீஸ் கோயிலுக்கு போயிருப்போம். திருப்பி அதே வழியாக ரிட்டர்ன் வந்தாச்சு. திருப்பி கேஎல் சென்ட்ரலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதே இடத்துலேருந்து இங்கே பாருங்கள், அந்த வெல்கம் டு நியூ சென்ட்ரல்னு போட்டிருக்கா, அதுக்கு அந்த சைடு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு போனீங்கன்னா கென்திங் ஐலாண்டுக்கு போகிற இடத்துக்கு போயிடலாம். டிக்கெட்டு வந்து பஸ்ஸு வந்து 10 வெள்ளி தான். நண்பர்களே, இப்போ பாருங்கள், வெல்கம் டு நியூ சென்ட்ரல்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இந்த பேர் போட்டிருக்கு பாருங்கள், பிக் ட்ரீன்ட்டு. இந்த பிக் ட்ரீ வழியாக கீழே இப்படி இந்த பக்கமாக போனோன்னு வச்சிங்களேன், அந்த பக்கம் வெளியே போகாமல் இந்த பக்கம் போதுங்க. அந்த போர்டை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த போட்டிருக்கு பாருங்கள், நம்ம இந்த இடத்துக்கு போகணும். அதிலேயே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்தே நீங்கள் வண்டி ஏறிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், இங்கேருந்தே நீங்கள் பஸ்ஸு ஏறி அழகாக போயிடலாம் ஏர்போர்ட்டுக்கு. இதே இடத்துலையே இங்கே இருங்க, இப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னு வச்சிங்களேன், கென்திங் ஐலாண்டுக்கு போகிற வழி, அந்த டிக்கெட் புக்கிங் பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது. நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இப்போ அந்த வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அங்கே போய் கென்திங் ஐலாண்டுக்கு எவ்வளோ டிக்கெட்டு அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கவுண்ட்ரு, கென்திங் போகிற கவுண்ட்ரு 8:30லேருந்து ஆரம்பித்து இருக்குது பாருங்கள். 8:30, 8:45, 9, 9:30. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 10 வெள்ளி ஒரு ஆளுக்கு, ஒன் வே. இந்த இருக்குது பாருங்கள், இந்த டார்காமில் நீங்கள் வேண்டாம், ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இந்த இடத்துல இந்த டாக்ஸிக்காரவங்க நிற்பாங்க. இங்கேருந்தே நீங்கள் கென்திங் டாக்ஸியில் போகலான்ட்டா ஒரு வண்டிக்கு வந்து 35 வெள்ளி கேட்குறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களோட ஷேர் பண்ணி கூட, சொந்தக்காரவங்க மாதிரி காட்டிக்கிட்டு ஷேர் பண்ணி கூட நீங்கள் போகலாம். இல்லைன்னா அவங்க தனித்தனியாக காசு கேட்பாங்க. இல்லைன்னா தனியாக போகிறோம் அப்படின்னா 35 வெள்ளி 1 ஹவரில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. இப்போ நம்ம கென்திங்கும் போயிட்டு திருப்பி எங்கே வந்துட்டோம்னா வெல்கம் டு நியூ சென்ட்ரல், கேஎல் சென்ட்ரலுக்கே திருப்பி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி அதே ஸ்டேஷன்லேயே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணுன்னா எப்படி போகணுன்னா இந்த இருக்குது பாருங்கள், அதே ஸ்டேஷனில் கேடிஎம் இந்த இருக்குது பாருங்கள், கேடிஎம் ஸ்டேஷன் வழியாக பத்திகே முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிடலாம். அதே போல் அந்த கேடிஎம் ஸ்டேஷன்லேயே நீங்கள் வந்து அந்த ட்ரெயின்லேயே நீங்கள் வந்து இந்த சித்தி ஜெயான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு போனீங்கன்னா சன்வேக்கு போயிடலாம். அந்த இங்கேருந்து ட்ரெயின் மாதிரி போயிடணும் சன்வே. இந்த எம் குமரன் ஆஃப் மகாலட்சுமி பாட்டில் ஒரு பாட்டில் கூட ஆடுவாங்கள்ல, அந்த இடம் தான் சன்வே. அங்கே போயிடலாம். இந்த ட்ரெயின் மூலிமா அங்கே போய் அந்த ட்ரெயின் மாதிரி போயிடலாம். அதே போல் இந்த இருக்குது பாருங்கள், கீழே லாஸ்ட்டு இந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கி வேறு ட்ரெயின் மாறி போனீங்கன்னா கேடிஎம் ட்ரெயின்லேயே ஜோஹர்பாருக்கு போயிடலாம். கேடிஎம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேஎல் சென்ட்ரல். இது முக்கியமான இடம், கோலாலம்பூர் ஓல்டு ஸ்டேஷன். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. அதே லைன்லேயே இங்கே பாருங்கள், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணுன்னா பிளாட்ஃபார்ம் 5 நீங்கள் போகலாம். இதேக்கு நீங்கள் காஜாங் போகிறீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா கோலாலம்பூர் ஓல்டு ஸ்டேஷனுக்கு அடுத்தது போகிறோம். இப்போ நம்ம மெயின் டோர் வழியாக வெளியே வந்ததோட இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா கேடிஎம் ஓல்டு ஸ்டேஷன், அந்த இடத்த பார்ப்பீங்க. அதுலேயே இந்த பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்தால் போதும் நேஷ்னல் மஸ்ஜித் வந்துடும், அங்கே போயிடலாம். ரெஸ்டாரண்ட்டை பார்ப்பீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த பக்கம் பார்த்த வரத்துக்கு நேஷ்னல் மஸ்ஜித் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நேஷ்னல் மஸ்ஜிதுக்கு மட்டும் வந்துட்டிங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம். இதே ஸ்பாட்லேயே இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியம் இருக்குது, அடுத்து ஸ்பேஸ்ஷிப்பை பற்றி ஒன்று இருக்குது, கேஎல் பேர்டு ஒன்று இருக்குது, அடுத்து போலீஸ் மியூசியம் இருக்குது. அதே போல் நிறைய இடம் இருக்குது. நான் அந்த சார்ட்டு வேண்டாம், அப்புறமேல நான் காட்டுறேன். இன்ஷால்லா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துங்க. இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது, பார்க்காம போயிடாதீங்க.
மெயின் நேஷ்னல் மஸ்ஜித் கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அப்படியே நேராக போனோம்னா இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியம் வந்துடும். எங்கே வந்தாச்சுன்னா இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியத்துக்கு வந்தாச்சு. இது எங்கே வரணுன்னா கோலாலம்பூர் ஓல்டு ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா நேஷ்னல் பள்ளிவாசல் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இது இருக்குது. இப்போ நேஷ்னல் பள்ளிவாசல் பார்த்தாச்சு 1, அதுக்கு அடுத்தது இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியம் 2. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியத்துக்கு பின்னாடி தான் இந்த இருக்குது போலீஸ் மியூசியம். வாங்க இது எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். போலீஸ் மியூசியத்தை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தள்ளினீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஸ்பேஸ்ஷிப் மியூசியம் வந்துடும். அதை போய் பார்க்கலாம். வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, இந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள இடத்துக்கு. இதுக்கு கீழேயே பூந்து போனோம்னா இதுக்கு போயிடலாம், நேஷ்னல் மியூசியம். அது எப்படி போகிறதுங்கிறத இப்போ பார்த்துருவோம். பாருங்கள், இந்த இடத்த பார்ப்பீங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே பாருங்கள், மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஒரு கூடாரம் போட்ட வழி தெரியுதா? இந்த வழியாக கீழே இறங்கினா நேஷ்னல் மியூசியத்துக்கு போயிடலாம். இதேமாதிரி வே போட்டிருக்கோம். நேஷ்னல் மியூசியத்துக்கு நீங்கள் போயிடலாம் ஈஸியாக. ஒரு இடத்த சுற்றி பார்க்கும்போதே அடுத்த இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப் இடத்த சுற்றி பார்த்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்குனீங்கன்னா நேஷ்னல் மியூசியத்துக்கு போயிடலாம். சொன்ன வழியாக கீழே இறங்கி வந்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியத்துக்கு இந்த இடத்துல அவங்க கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் இங்கேருந்து உள்ளாக்க போயிருந்தீங்கனாலே நேஷ்னல் மியூசியம் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த ஸ்பேஸ்ஷிப் இடத்துலேருந்து நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமேல டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஆனால் திங்கக்கிழமை மட்டும் வராதிங்க, திங்கக்கிழமை நிறைய இடம் வந்து லீவாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே திருப்பி போயிட்டுருக்கோன்னா திருப்பி அந்த ஸ்பேஸ்ஷிப் இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ நான் காட்டுறேன் எங்கே ஸ்பேஸ்ஷிப்பு உள்ள இடம் காட்டணும். அதே இடத்துக்கு வந்தாச்சு. அதே ஆப்போசிட் சைடில் கேஎல் பேடுக்கு போகிற வழி இருக்குது. நம்ம கேஎல் பேடை பார்த்துட்டு அப்படியே போவோம் அடுத்த இடத்துக்கு. ஸ்பேஸ்ஷிப் இடத்துலேருந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் நடந்த துறையே இந்த இருக்குது பாருங்கள் இடம். மெமோரியல் தூன் அப்துல் ரஜாக் அவங்க வீடு, முன்னாடி இருந்த வீடு, முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க வீடு. அந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துடலாம். இதுலேருந்து அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்ததும் இந்த போர்டை பார்ப்பீங்க. இந்த இடத்துலேருந்து நேராக போனீங்கன்னா கேஎல் பேட் இருக்கும் இடத்துக்கு போயிடலாம். பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் தாமன் ஓரிக்கிட்னு ஒரு இடம் இருக்கும். இது ஃப்ரீ தான் பார்க்குறதுக்கு, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து கேஎல் பேர்டு பறவைகள் சரணாலயத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இந்த தாமன் பொட்டானிக் கோலாலம்பூர் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடமும் பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான். இந்த இருக்குது பாருங்கள் அந்த இது. இப்போ நம்ம வந்து அப்துல் ரஜாக் மெமோரியல்னு அங்கேருந்து வந்திருப்போம். இந்த போர்டை நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இந்த பக்கம் போனீங்கன்னா கேஎல் பேடுக்கு போயிடலாம். இந்த பக்கம் நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு போனாலும் நிறைய இடம் இருக்குது. நீங்கள் அந்த இடத்த வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா கேஎல் பேடு போய் பார்த்துட்டு திருப்பி அதேமாதிரி பட்டர்ஃப்ளை இது இருக்கும், அந்த இடத்தையும் பார்த்துக்கலாம். திருப்பி நம்ம அதே போல் கேஎல் பேடை பார்த்துட்டு பக்கத்துலேயே இருக்குது பட்டர்ஃப்ளை ஹவுஸு. மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 30 வெள்ளி, குழந்தைங்களுக்கு 18 வெள்ளி. என்ன செய்யணும், இந்த பக்கமாகவே திருப்பி ரிட்டன் வந்துடுவீங்க. சுற்றி நீங்கள் அப்படியே இந்த பக்கம்தான் வருவீங்க. சுற்றி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய இடம் இந்த மான்கள் வாழும் இடம். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு வச்சுங்களேன், 2ஆம் வேர்ல்டு வாரில் வந்து ஏன்டா இந்த இடத்துல அவ்வளோ இடம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நான் இப்போ காட்டுறேன். அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா 2nd வேர்ல்டு வார் நடக்கும்போது மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடக்கும்போது மலேசியா நாட்டு வீரர்கள் வந்து உயிரை விட்டதுக்காக அவங்களுக்கு நினைவு இடம் கட்டியிருக்காங்க. அது பக்கத்துலேயே தான் இருக்குது. அது அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இந்த பைக் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்திருப்போம். இந்த வழியாக வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கார் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னொன்று டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த போர்டு போட்டிருக்கு பாருங்கள். சரி, அதை பார்த்துட்டு திருப்பி அதே இந்த நம்ம நிற்கிற இடத்துக்கே திருப்பி வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பின்னாடி இந்த டவர் இருக்கும். இந்த டவருக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த 2nd வேர்ல்டு வாரில்
மலேசிய நாட்டு வீரர்கள் வந்து தன் நாட்டுக்காக உயிர் விட்டாங்க. அந்த அவங்க நினைவு இடம் அந்த எய்த்தாப்பில் இருக்குது. அதையும் போய் பார்த்துடலாம். அந்த டவர்லேருந்து இருங்க, இந்த இதிலே ஸ்ட்ரெயிட் ரோடு நேராக போனீங்கன்னா மெர்டேக்கா ஸ்கொயருக்கு போயிடலாம். நீங்கள் அதுக்கு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த 2ஆம் வேர்ல்டு வாரில் தன் நாட்டுக்காக உயிர் விட்ட வீரர்கள் நினைவு இடத்துக்கு போயிடலாம். சொன்னால் பார்த்தீங்களா, அந்த வீரர்கள் சிலையிலேருந்து நான் சொன்ன இடத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த மெர்டேக்கா ஸ்கொயருக்கும் வந்துடலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். மெர்டேக்கா ஸ்கொயர் வந்தீங்கன்னா மெர்டேக்கா ஸ்கொயருக்கு பின்னாடி தான் இந்த மஸ்ஜித் ஜாமிக் இந்த பள்ளிவாசல் இருக்குது. இந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துடலாம். அப்படியே மெர்டேக்கா ஸ்கொயரு பார்த்துட்டு மஸ்ஜித் ஜாமிக்கும் பார்த்துட்டு இங்கே இருங்க, இந்த பின்னாடி அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு இது பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பசார் சினி தெரியுது பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில், அது வந்து பசார் சினி. வாங்க அங்கே போய் பார்ப்போம். மஸ்ஜித் ஜாமிக்லேருந்து இந்த இடத்த தாண்டிங்கன்னா அந்த மணிக்குண்டு தெரியும். அந்த மணிக்குண்டுலேருந்து நேராக போனீங்கன்னா பசார் சினி. இது பாருங்கள், பசார் சினிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மணிக்குண்டு தெரியும். அந்த மணிக்குண்டுலேருந்து நேராக போனால் மஸ்ஜித் ஜாமிக்கு போயிடலாம். இந்த இருக்குது பாருங்கள் மணிக்குண்டு. அந்த மணிக்குண்டுலேருந்து நேராக இப்படி பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் ஜாமிக் பள்ளி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், மஸ்ஜித் ஜாமிக் பள்ளி வாசல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேயே ஸ்ட்ரைட்டாக போனோன்னு வச்சுங்களேன், அனிஃபா, லூலு, மஸ்ஜித் இந்தியா எல்லா இடத்துக்கும் போயிடலாம். அங்கே பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்குது, மஸ்ஜித் ஜாமிக்கு எல்ஆர்டி ஸ்டேஷனு. அங்கேருந்து நம்ம பிடிச்சி எந்த இடத்துக்கு போகணுமோ நம்ம அங்கே போய்க்கலாம். சரிங்க, அதுலேயே நேராக வந்தால் மஸ்ஜித் ஜாமிக் அந்த எல்ஆர்டி ஸ்டேஷன் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த மஸ்ஜித் ஜாமிக் எல்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நேராக நடந்து போனீங்கன்னு வச்சுக்கலாம், இதேமாரி கடையெல்லாம் வரும். இந்த கடைக்குள்ளே பூந்து போனதோடைய மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல் வந்துடும். மஸ்ஜித் ஜாமியா எல்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து மஸ்ஜித் இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதுலேயே நேராக போனால் அனிஃபா பார்த்துடலாம். மலேசியாவில் உள்ள மெய்தீன் கடைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், அந்த சைடில் ஒரு வழி போகும். அந்த வழிக்கு பின்னாடி போனால் ஏபிசி ரெஸ்டாரண்ட் வரும். அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ரவாங் போகிற பஸ்ஸு வரும். அது டெம்பிள் பார்க்குன்னு சொல்லி இறங்குனீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கும், அந்த இடத்துல போய் இறங்கிடலாம். 4 வெள்ளி தான். மெய்தீனுக்கு பின்னாடி இருக்கிற ஏபிசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருங்க, அதுலேருந்து இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த பஸ் ஸ்டாண்டு இடம் வந்துடும். இருக்கு பாருங்கள், பஸ் நம்பர் 250ன்னு. அந்த பஸ் நம்பர் 180 ரவாங்குன்னு போட்டிருக்கோம். அதில் நீங்கள் டெம்பிள் பார்க்குன்னு சொன்னீங்கன்னா அங்கே இறக்கி விட்ருவாங்க. 4 வெள்ளி தான்.